வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள், தலைப்பு வான்காந்தத்தை உண்போம், வளமோடு வாழ்வோம். இந்த தலைப்பை கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். வான்காந்தத்தை எப்படி உண்ண முடியும்? உணவு அப்படின்னா நாம இதுவரைக்கும் பிறந்தது முதல் இன்று வரை உண்ட உணவு மூலமா இந்த உடல் வளர்ந்து இருக்கு. அந்த உணவு எப்படி எடுக்கணும், அது எதுல இருந்து எடுக்கணும், எல்லாம் நமக்கு தெரியும். எப்படி வான்காந்தத்தை உண்ண முடியும்? அடுத்தது, காந்தத்தை எப்படி உண்ண முடியும்? ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. காந்தம் என்றால் ஒரு சக்தி, ஒரு ஆற்றல். அதை எப்படி உண்ண முடியும்? அப்ப முதல்ல இதுக்கு மகரிஷி கொடுக்கக்கூடிய விளக்கத்தை ஆழமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு உதாரணமாக பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இரும்பு சக்தியினுடைய பற்றாக்குறை, அதனால ஒரு இடையூறு ஏற்படுது. நாம மருத்துவர்கிட்ட போறோம். அந்த மருத்துவர் அதை பரிசோதனை செய்து பார்த்து உறுதிப்படுத்திக்கிட்டு என்ன சொல்றாங்க? இரும்பு சக்தி உங்க உடல்ல கம்மியா இருக்கு, அதற்கு முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, அடிக்கடி பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க என்று எந்த உணவெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கறாங்களோ அந்த உணவுல இரும்பு சக்தியை நாம ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும்ல, ஏங்க இரும்பு சக்தி குறைஞ்சிருக்குன்னா இரும்பு தானே சாப்பிடணும். அப்போ மருத்துவர் சொல்லும் போது இந்த அறிவு ஏற்றுக்கொள்கிறது. ஓ, முருங்கைக்கீரையில பேரிச்சம்பழத்துல இரும்பு சக்தி இருக்கு, அந்த சக்தி நாம் உணவா சாப்பிடும்போது எனக்கு உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை கொடுத்துருது. அப்போ ஒரு சக்தியை தானே கொடுக்குது. அந்த பொருளில் இருந்து வெளிவரக்கூடிய சக்தியை தான் காந்தம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. எந்த ஒரு பொருளா இருந்தாலும், அது உயிருள்ள உயிர் இல்லாத பொருளா இருந்தாலும், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் என்னன்னு சொல்லப்படுது? காந்தம்னு சொல்லப்படுது. அப்போ நாம இதுவரைக்கும் பிறந்ததுல இருந்து உணவு சாப்பிட்டிருக்கோமே, அந்த ஒவ்வொரு உணவும் ஒரு ஆற்றலை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த ஆற்றல் தான் நம்ம உடலை வளர்த்து இந்த வயது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அப்போ இந்த வான்காந்தம் அப்படின்னா என்ன? அந்த காந்தத்துக்கு எத்தனை பேர் இருக்கு? அப்ப மகரிஷி விளக்கமா சொல்றாங்க, நம்முடைய உடலுக்குள்ள அந்த ஆற்றல் போகிறது இல்லையா, நாம பெருச்சம்பளம் சாப்பிடுறோம், இரும்பு சக்தியா மாற்றப்படுது. அந்த ஆற்றல் உடலுக்குள்ள இருந்து வரும்போது அது ஜீவகாந்தம்னு சொல்லிடுறாங்க. ஜீவனிலிருந்து வெளிப்படுகிறது, அது ஜீவகாந்தம். நாம கண்ணால ஒரு பொருளை பார்க்கிறோம், காதால ஒரு பாடலை கேட்கிறோம், ஒரு தொட்டு ஒரு விஷயத்தை உணர்றோம், மூக்கால ஒரு வாசத்தை நுகர்றோம், வாயால ஒன்ன சுவைச்சு பார்க்கிறோம். அப்போ நம்முடைய புலன்கள் மூலமாக நாம பெறக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் எதை கொண்டு உணர்றோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை கொண்டுதான் உணர்றோம். அப்ப அதுக்கு ஜீவகாந்தம்னு பேரு சொல்லிடுறாங்க. அந்த ஜீவகாந்தம் குறையும் போது நமக்கு பசி வருது இல்லையா? அந்த பசி, அந்த ஆற்றல் இருப்பு குறைய குறைய என்ன ஆகுதுங்க? பசி கண்ணை அடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காது பஞ்சு அடைக்குது, காது கேட்க மாட்டேங்குது, அவ்வளவு பசி, பார்வையே தெரியல அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? அங்க காந்தம் குறைஞ்சிருச்சு. சோ வெளியில இருந்து ஒரு உணவு எடுத்து உள்ள போடுறோம், அந்த உணவுக்கு இருக்கக்கூடிய சக்தி ஜீவகாந்தமா கன்வெர்ட் ஆகுது. அப்போ வெளியில ஒவ்வொரு பொருளும் இருக்கே, அதுல இருந்து வெளிப்படுத்தக்கூடியத வான்காந்தம்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து வர்றது ஜீவகாந்தம். நம்மை தவிர மற்ற பொருட்கள், மற்ற மனிதர்கள், அந்த வான்கோள்கள் இவைகள்ல இருந்து வந்தா அதை வான்காந்தம்னு சொல்றாங்க. அப்ப வான்காந்தமும் நமக்கு ஆற்றலை கொடுக்குதா? இதுவரைக்கும் உணவுல இருந்து மட்டும்தான் நமக்கு ஆற்றல் வருது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா வேதாத்ரி மகரிஷி தான் விளக்குறாங்க, உணவு மட்டுமல்ல, நீர் மட்டுமல்ல, காற்று, அடுத்தது பூமியினுடைய மையத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல், அடுத்தது கோள்கள் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றலும் நமக்கு ஆற்றலை, சக்தியை கொடுக்குது.
இதை எப்ப உணர்வோம் தெரியுமா? இப்ப நம்ம எல்லாருக்குமே உண்ணா நோன்பு என்பது எந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கும் பழக்கமாயிருக்கு. அப்போ அந்த நாட்களை நம்ம முன்னோர்கள் என்ன ஒரு வழக்கம் வச்சாங்க, இந்த உடலுக்கு ஒரு சர்வீசிங் மாதிரி உடலுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு உணவை குறைச்சு ஒரு வேளை உணவோட அளவான உணவோட அப்படி உண்ணா நோன்பு இருப்பாங்க. அப்படி இருக்கும் போதெல்லாம் நமக்கு என்னைக்காவது ஆற்றல் 0 ஆயிருக்கா அப்படின்னா இல்லை. என்ன காரணம்? அங்க உணவிலிருந்து எடுக்கல, ஆனா நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குங்க, இறை சிந்தனையோட இருக்கு. அப்ப அந்த நேரம் நமக்கு வான்காந்த ஆற்றலை உடம்பு ஈர்த்து கொண்டு காற்றிலிருந்து, பூமியினுடைய மையத்திலிருந்து, வான்கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலை இந்த உடல் தனக்கு ஏற்பட்ட சக்தியாக மாற்றிக்கொள்கிறது. அப்போ உடம்புல அதனால் ஏற்பட ஒரு பசி, நான் உணவு சாப்பிடல, அதனால சக்தி குறைபாடு ஏற்படுவதில்லை. அதே உண்ணா நோன்பை நாம ஒரு சில நேரம் கோபத்துல இன்னொருத்தர்கிட்ட ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அவங்கள அந்த காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு பிளாக்மெயில் பண்ற மாதிரி எல்லாம் சாப்பிடாம இருப்போம். ஆனால் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா பசிக்கும். எப்பதான் இவங்க இந்த செய்வாங்க, நம்மள சாப்பிட கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஏன் நமக்கு வான்காந்தம் வர்றதில்லை அப்படின்னு சொன்னா, அங்க சிந்தனை நமக்கு நல்ல வழியில போகல. ஒரு கோபத்திலேயோ இல்ல அவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பு, இந்த காரியத்தை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே, அப்ப நாம உண்ணாவிரதம் இருந்து அவங்கள செய்ய வைப்போம். அப்படிங்கும்போது அங்கே உடல்ல பற்றாக்குறை ஏற்பட்டு உடலுக்கு சக்தியை உடனே கொடுத்தாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு விடுது. ஏன்னா எண்ணம் அங்கே நல்லதாக ஒன்றி நிக்கல. அப்ப எண்ணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மகரிஷி மட்டுமல்ல, பல மகான்கள் சொல்றாங்க, எதை நினைக்கிறோமோ நாம் அதுவாக மாறுவோம். அப்ப நாம இந்த உண்ணா நோன்பு இருக்கும்போது எப்படி மனசுல எண்ணத்தை வச்சுக்கிறோம், அந்த இறைவனை, இறைநிலையை பற்றி, இறைவனை பற்றிய பாடல்கள் பாடி அதற்கான தொழுகைகள் மேற்கொண்டு அந்த பக்தியில இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம எண்ணத்தின் மூலமாக ஆற்றல் நல்ல விஷயத்துக்கு நோக்கி போவதனால அந்த வான்காந்தத்தை இந்த உடல் சிறப்பாக ஈர்த்து கொள்கிறது. அப்போ பசி வருவதில்லை. இப்போ ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுகிறவங்களும் 1 நாள் 2 நாள் இல்லைங்க, நிறைய நாட்கள் உண்ணா நோன்பு இருப்பாங்க ஒரு வேளை உணவோட. அப்படி ஒவ்வொரு மதத்திலும் அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு. அப்போ அந்த 48 நாட்களோ 1 மாதமோ அவங்க நோன்பு இருக்கும்போது அந்த உடம்பு கஷ்டப்படணுமா இல்லையா? ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரி எங்கேயும் நடந்ததில்லை. காரணம் என்ன? சிந்தனையை இறைவனிடத்தில் வைக்கிறாங்க. அப்போ அந்த அளவான உணவு கூடவே வான்காந்த ஆற்றல் அவங்களுக்கு வாழ்க்கையில அன்றைய நாளை நடத்துவதற்கு தேவையான சக்தியை கொடுத்து விடுகிறது. இப்போ மகரிஷி இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் உணர்த்துவது எதற்கு அப்படின்னா, உணவில இருந்து மட்டும் ஆற்றலை எடுத்துக்கொண்டிருக்கும் போது சிந்தனைகள் அந்த உயர்நிலைக்கு போவது சிரமம். இந்த உடலுக்கு அந்த உணவை ஜீரணிக்கவே நேரம் சரியாக இருக்கும். அப்போ சிந்தையும் செயலும் தின்று திரிந்து உறங்கவே பிறந்தோம்னு நினைச்சுக்கோம். ஆனா அப்படி இல்லை, அதுக்கு பிறக்கல. நாம எதுக்கு பிறந்தோம்? இன்ப நிலையதை, ஏக நிலையதை, அன்பு நிலையதை அறிந்து ஒவ்வொரு நாளையும் அறிந்து அனுபவிக்க, அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவித்து வாழணும். அப்படி வாழறதுக்கு ஒரு வழி என்ன? உடற்பயிற்சி செய்யறோம். அப்போ உடல்ல வான்காந்த ஆற்றலையும் வாங்கிக்கிறோம். நம்முடைய மனதின் மூலமாக செய்து அதையும் ஒரு தவம் போல உடம்புக்கான ஜீவகாந்தத்தை அதிகப்படுத்திக்கிறோம். அடுத்தது காயகல்பம் செய்யும் போது ஒவ்வொரு செல்களுக்கும் உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை, அந்த எக்டோபிளாசத்தை, ஜீவகாந்த சக்தியை உடல் முழுவதும் பரப்பி உடலை அப்படியே புதுப்பித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகிறது. அடுத்தது தவம் செய்கிறோம். தவம் செய்யும் போது மனம் உயிர் மேலேயே ஒடுங்கி நிற்குது. அப்போ மனதினுடைய ஆற்றல் வேகம் குறைந்து ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. அப்புறம் சிறப்பு தவங்கள் செய்கிறோம். 9 மையங்கள்ல அந்த எல்லையற்ற இறைநிலையோட நம்முடைய 5 புலன்கள் மேல இப்படி பஞ்ச பூதங்களும் 9 கோள்கள் மேல எல்லாம் மனம் வைத்து தவம் பண்ணும்போது நாம என்ன செய்யறோம்?
வான்காந்தத்தை தான் உண்கிறோம். வாய் வழியாக உணவாக எடுத்துக்கொள்வது மட்டும் அல்ல உணவு. எண்ணத்தின் மூலமாக எந்த ஒன்றையும் இணைத்து கொள்ளும் போது அதனோடு நாம் இணைகிறோமே, அங்கே அந்த இறைத்தன்மை நமக்கு கிடைக்கிறது. அதுவும் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறது. அப்ப என்ன செய்யலாம்? தவம் செய்கின்ற, உடற்பயிற்சி, காயகல்பம் செய்கின்ற நேரம் மட்டுமல்லாமல் மற்ற நேரங்கள்லையும் நாம எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும், எந்த மனிதர்களோடு தொடர்பு கொண்டாலும் அவர்களை நிறைகளை மட்டும் பார்த்து நேசிக்கும் போது என்ன நடக்குது? நமக்கும் அவங்களுக்கும், நமக்கும் அந்த பொருளுக்குமான இணக்கமான தன்மை ஏற்படும் போது அவைகளிலிருந்து, அந்த நபரிடமிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல் நமக்கு நன்மையத்தான் செய்யும். அப்ப எந்த நேரமும் வான்காந்தம் நமக்கு ஏற்ற வகையில் அமையும். ஒரு பூவை பார்க்கிறோம், ரசிக்கிறோம். ஒரு அழகான இயற்கை காட்சியை பார்க்கிறோம், அந்த நேரம் மன அமைதி அடைகிறது. அங்கிருந்து ஆற்றலை வாங்கிக்கிறோம். சேமிப்பு, ஆற்றல் சேமிப்பு வங்கி போல இருக்கக்கூடிய வழிபாட்டு தடங்களுக்கு சென்றோம். அங்கேயும் மனம் ஒருங்கிணைப்பு ஏற்படுகிறது, ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. அது மட்டும் போதுமா? இல்லை. பார்க்கக்கூடிய பொருளில் எல்லாம், பழகக்கூடிய நபர்களிடம் அன்பு செலுத்தி குறை காணும் வழக்கத்தை விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொண்டோம்னா பார்ப்பவை எல்லாம் நமக்கு இறை ரூபமாக தெரியும். அப்போ அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பை எப்படி பார்ப்போம்? அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க தொடங்குவோம். அப்படி பார்த்துட்டா, அததான் வள்ளுவர் சொல்றாரு, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அப்போ ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருக்கிறதே அந்த இறைத்தன்மை, அதுதான் அவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய வான்காந்தம். அது சூரியனிலிருந்து, கோள்களிலிருந்து, நட்சத்திரங்களிலிருந்து, பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லார்கிட்ட இருந்தும் வெளிப்படுது. அப்போ எல்லாவற்றையும் நேசிக்கும் போது நமக்கு அந்த ஆற்றல் நல்ல ஜீவகாந்தத்தை கொடுக்கும். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மேலும் ஒரு சிந்தனையோடு மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.